இன்னைக்கு க்ரீம் முட்டைன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஹை ப்ரோட்டீன் மேங்கோ மூஸ் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு சொல்லட்டுமா? உங்கள் வீட்டில் மேங்கோ அண்ட் பன்னீர் இருந்துச்சுன்னா இப்போவே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். உங்கள் சுகர் கிரேவிங்ஸ்க்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான டெசர்ட் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். நல்லா கற்கண்டு மாதிரி இனிக்கிற பெரிய சைஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2 கண்ணத்தையும் இப்படி கட் பண்ணி கீறி விட்டு உள்ள இருக்கிற பல்பை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஹை ப்ரோட்டீன் பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை சும்மா கையால் பிச்சு பிளெண்டர் சேர்த்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மாம்பழத்தையும் இது கூட சேர்த்து few drops of vanilla extract கொஞ்சமா கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன், which is completely optional. வேணானா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கிறேன். இதை நல்ல சில்கி ஸ்மூத்தா அரைக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமா பால் ஊற்றி இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்தனாலே இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே சில் பண்ணி சாப்பிடலாம். நான் இதை ஒரு பைப்பிங் பேக்கு மாத்திட்டு சர்விங் டிஷ்ஷோட பேஸ்ல மேங்கோ பியூரி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ மூஸ் இதுக்குள்ள ஃபில் பண்ணி மேலையும் கார்னிஷிங்காக கொஞ்சமா மேங்கோ கியூப்ஸ் கட் பண்ணி சேர்த்து இதை ஒரு 3 to 4 ஹார்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தோம்னா செம்ம திக் அண்ட் கிரீமியா செட் ஆயிருக்கும். செம்ம டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ஹை புரோட்டீன் மேங்கோ மூஸ் தயார். பேக்கரியில வாங்கி சாப்பிட்ற மாதிரி 2 வாயிலெல்லாம் இது தகட்டாது. ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டோம், அவ்வளோதான். நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். எனக்கு வீடியோ எடுக்கும் போது இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.